பிராண மனவியல் சிகிச்சைனா என்னது? அது கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? பிராண மனவியல் சிகிச்சை சொல்கிறது மனோரீதியான நோய்களை குணப்படுத்துறதுக்கான சிகிச்சை முறை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எல்லா தீவிரமான நோய்களுக்கும் கிருமிகள் தான் காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த சைக்கலாஜிக்கல் கண்டிஷன் ஆஃப் த பர்சன் அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமானது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போது ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் நோய், குறிப்பாக தீவிரமான நோய்களாக ஆகிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்ட்ரெஸ்னால் என்னது, ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் எனர்ஜி எப்படி ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தருக்கு போகும் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிராண மனவியல் சிகிச்சையில் சொல்லித் தருவாங்க. இப்போ மனோரீதியான நோய்களுக்கு உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, அவங்களோட சைக்கலாஜிக்கல் கண்டிஷன் மாறுறதுனால அவங்க ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, பணம் சம்பாதிக்கிற அந்த விதம், இல்லை ஆஃபீஸில் ப்ரொடக்டிவாக இருக்கிறது, இதெல்லாம் கூட பாதிக்கப்படும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ இதை சரி பண்ணணுன்னா, மன ரீதியான பிரச்சனைகளை சரி பண்ணணுன்னா உடல் நோய்கள் மட்டும் இல்லை, அந்த நோயினால் மன ரீதியான வரக்கூடிய பிரச்சனையில் வரக்கூடிய குழப்பங்கள், ப்ரொடக்டிவிட்டி லாஸு, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் வர்றதுக்கான காரணங்கள், இதெல்லாம் கூட சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத பிராண மனவியல் சிகிச்சையில் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, குறிப்பாக குடும்பத்தில் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டுருக்கிறவங்க, அவங்களுக்குள்ள குழப்பம் வருதுன்னா எல்லா மாட்டையும் பிரச்சனையும் அவங்களால மட்டும் வர்றது கிடையாது, அவங்க 2 பேர்னால மட்டும் வர்றது கிடையாது இல்லையா? இப்போ இவங்க 2 பேர் ரொம்ப சந்தோஷமாக அந்யோன்யமாக இருப்பாங்க, ஆனால் அவங்க ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, குடும்பத்தில் மற்றவங்களால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால் இவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடக்கூடிய சூழ்நிலைகள் கூட வந்திருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி மேரேஜஸ் பிரிங்க் ஆஃப் டேமேஜில் இருக்கிறது, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ்னால் வரக்கூடிய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸு, சூசைடல் டெண்டன்சிஸு, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு பிராண மனவியல் சிகிச்சை பயன்படும். இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, சக்ராஸ் பற்றியான நியூ டைமென்ஷன் ஒன்று உங்களுக்கு இதில் சொல்லி தருவாங்க. பேசிக் பேனிக் ஹீலிங்லேயும் அட்வான்ஸ் பேனிக் ஹீலிங்லேயும் சக்ராஸோட லொக்கேஷன், அது என்ன உறுப்புகளை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருப்பாங்க. பிராண மனவியல் சிகிச்சையில் இந்த சக்ராஸ்க்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். அது தெரிஞ்சுப்போம் நம்ம. இந்த சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா ஒவ்வொரு சக்ராவுக்கு ஒரு அத்தியாச குணங்கள் இருக்குது. இப்போ மிக சாதாரண மனிதர்கள் இந்த குணங்களை தான் தன்னோட குணங்கள் நினச்சி வாழ்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு சக்ராவை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அவங்களோட பலம் பலவீனம் சொல்ல முடியும். இவங்க இந்த மாதிரி குழப்பமுள்ள சக்ரா வச்சுருந்தாங்கன்னா, அசுத்தமுள்ள சக்ராவோ நல்ல சக்ராவோ வச்சுருந்தாங்கன்னா என்னென்ன வகையான ரிசல்ட்டு அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இவங்க சிந்திக்கிற விதம் எப்படி இருக்கும், இப்போ இந்த நிலைமையில் இவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா எந்த இடத்துல போய் முடியும், இவங்க எவ்வளோ ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஆஃபீஸில், பணம் இவங்களால் சம்பாதிக்க முடியுமா, பணம் சம்பாதிக்கிறது கஷ்டப்படுவாங்களா, எதனால் ஒவ்வொருத்தருக்கு சில பேர் குறிப்பிட்ட சில ஆள் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க, சில குழந்தைகள் எப்படி ஆட்டிசமோடு இருக்குது, இதை பற்றிலாம் தெரிஞ்சுப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு எதுவும் பிரச்சனையும் இல்லை சார், ஆனால் தூக்கம் மட்டும் வரவே மாட்டேங்குது. அப்போ இந்த இன்சோமியாக்கான குழப்பம் எங்கே இருக்குது, இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுப்பாங்க. நிறைய வகையான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸுக்கு காரணம் ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் உணர்வுகளும் தான். அப்போ எண்ணங்களும் உணர்வுகளும் நம்ம ஒவ்வொருத்தரும் உற்பத்தி பண்ணுற வடிவங்கள் இல்லை பொருள்கள் மாறி இருக்கு. இந்த பொருள்களை நம்ம தொட முடியும்னா எண்ணங்களை தொட முடியுமா, இதுக்கான பயிற்சி உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ என்னுடைய எண்ணங்கள் நெகட்டிவாக இருந்தால் என்ன மாதிரி, அது தொடும்போது என்ன மாதிரி உணர்வு இருக்கும், நல்ல குணங்கள் நல்ல எண்ணங்களில் வைக்கும்போது நம்ம உணர்வுகள் எப்படி இருக்கும், இதை நான் சக்கராவில் தொடும்போது அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் த பர்சனை நான் சொல்ல முடியுமா, இதை பற்றிலாம் நம்ம ரொம்ப பிரமாதமான முறையில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையை வடிவமைக்கும் அப்படின்னா தீய எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி எலிமெண்டல்ஸ் அவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க, அதோட விளைவு அவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கும், இதனால் ஹாலுசினேஷன் என்ன இருக்குது, விஷுவல் ஹாலுசினேஷன், ஆடிட்டரி ஹாலுசினேஷன் எப்படி வருது, கண்ணுக்கு தெரியாத சில வடிவங்களை பார்த்து சில பேர் பயப்படுறதுக்கான காரணம் என்னது, அதை எப்படி சரி பண்ணுறது. வா, திஸ் இஸ் ஃபென்டாஸ்டிக். ஆக்சுவலாக இன்றைக்கி மென்டல் அசைலமில் போனீங்கன்னா
நிறைய பேர் இந்த ஹலுசினேட் பண்ணக்கூடிய ஆட்களை தான் அவங்க வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக மென்டல் அசைலமில் வச்சிட்ருக்காங்க. இந்த ஹலுசினேஷன் கேசஸை நம்ம வந்து ஒரு 10-15 ஹீலிங்கில் ஆர் லெஸ் தேன் தட் கூட நம்ம சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்நாள் முழுக்க சைக்கலாஜிக்கல் கண்டிஷனில் வாழக்கூடிய மன ரீதியான பிரச்சனை உள்ள ஹாஸ்பிட்டல்ஸில் வாழ்கிறதுக்கு பதிலாக அவங்கள சிகிச்சை பண்ணி வெளியில் கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லை, இந்த தாட்டோட பவரை பயன்படுத்தி ஒருத்தவங்களுக்கு நல்ல விதமாக நம்ம எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து எப்படி விடுதலை கொடுக்க முடியும், அவங்க எண்ணங்களை எப்படி சிதைக்க முடியும், அவங்க உணர்வுகளை எப்படி சிதைக்க முடியும், அப்படின்னா சிவியர் டிப்ரெஷனில் இருக்கிற ஆளை எப்படி ஆக்டிவ் ஆக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பிராண மனவியல் சிகிச்சையில் கற்றுப்பீங்க. அப்படின்னா இது சிகிச்சை முறை இல்லை, நம்ம வாழ்க்கையை திருத்த வந்த ஒரு மிக புனிதமான பயிற்சி நான் சொல்லுவேன். நான் இன்னொரு விதத்தில் பார்த்தோன்னா, எண்ணங்கள் தான் நமக்கு வாழ்க்கையை நிர்ணயிக்குது. அப்படின்னா நான் எதை நினைக்கிறேனோ அதுவாக தான் நான் ஆவேன். அப்படின்னா இப்போ நான் அனுபவிக்கிற எல்லாமே முன்னாடி நான் செஞ்ச எண்ணங்களோட விளைவு தான். அப்படின்னா இதை தான் கர்மா அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா என்னுடைய எண்ணங்களை சிதைக்கிறது மூலமாக, அந்த உணர்வில் வரக்கூடிய எனர்ஜியை சிதைக்கிறது மூலமாக நல்ல எண்ணங்களை நான் மாற்றி அமைக்கக்கூடிய பயிற்சி கற்றுக்கிட்டேன்னா, கர்மாவை ஜெயிக்கிறதுக்கான டெக்னிக்கு வழிமுறைகள் நம்மளுக்கு கிடைக்குமா? பிராண மனவியல் சிகிச்சை மிகச்சிறந்த சிகிச்சை முறையில் ஒன்று. இது யாருக்கு மிக மிக முக்கியம்? தன்னை யாருன்னு உணர்ந்து நான் எதை சாதிக்கணும்னு நினச்சி வாழக்கூடிய ஆளுங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. அப்படின்னா நோயாளிகளுக்கு இல்லை, மனோரீதியான முறையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இல்லை, வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னேறணும், ஒரு பிரமாதமான சீடராகணும், ஆன்மீகமாக முன்னேறணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் கூட இது அடிப்படை பாடமாக நம்ம எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் பிராண மனவியல் சிகிச்சைக்கு மேலே நீங்கள் பாடம் கற்றுக்கிற எல்லாமே உங்கள் வளர்ச்சியோட, உங்கள் ஆத்மாவோட வளர்ச்சிக்கு மிக 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 முக்கியமானதாக இருக்கும். நம்ம கற்றுக்க வேண்டிய மிகச்சிறந்த கோர்ஸ் ஒன்று இருக்குது. அப்படின்னா அதை இந்த சிகிச்சை டெக்னிக்காக பிராண மனவியல் சிகிச்சைக்கான பாடமாக நீங்கள் எடுத்துக்கலாம். கிராண்ட் மாஸ்டர் நம்மளுக்கு கொடுத்த வரப்பிரசாதம், உலகுக்கு கிராண்ட் மாஸ்டர் கொடுத்த வரம் வந்து பிராண மனவியல் சிகிச்சை. இதை எல்லாரும் கண்டிப்பாக கற்றுக்கணும். 16 வயசு மேலே இருக்கிறவங்க உறுதியாக அதை கற்றுக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமஸ்தே.